முதலாக ஹைவேயில் கார் ஓட்டப் போகிறீர்களா? பாதுகாப்பாக இருக்க இதை கண்டிப்பா செய்யணும். உங்களுடைய ஒரு தவறான முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, எதிரில் வருபவருடைய வாழ்க்கையையும் மாற்றிவிடும். ஹைவேயில் கார் ஓட்டுவது வெறும் வேகமல்ல, விழிப்புணர்வும் பொறுப்பும்தான். நீங்கள் புதுசா கார் வாங்கினீங்க, ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா ஹைவேயில் ஓட்டுறதுக்கு நம்ம மனசு பதட்டமாயிருக்கு. யார் மேலையாவது அல்லது எந்த வண்டி மேலையாவது இடிச்சிடுவோம் என்ற பயம். ஹைவேயில் கார் ஓட்டுவது சாதாரணம் விஷயமில்ல. அதுக்கு ஒரு மனநிலை தேவை, ஒழுங்கான முன்னேற்பாடுகளும் பயிற்சியும் தேவை. பொறுமையாக இருங்கள். ஆக்ரோஷமாக வாகனம் ஓட்டுவது ஆபத்தை அதிகரிக்கிறது. முதலில் உங்கள் வாகனத்தினுடைய பிரேக் கண்டிஷன், டயர் பிரஷர், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், பிரேக் ஆயில், பம்பர் டு பம்பர் செக் செய்ய வேண்டும். உங்கள் இருக்கை மற்றும் கண்ணாடிகளை சரிசெய்யவும். எதிரில் உள்ள சாலை முழுவதும் உங்கள் பார்வைக்கு தெரியும்படியும், ஸ்டேரிங் வீலை ஈஸியாக உபயோகப்படுத்துவதற்கு ஏற்றாற்போல உங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இருக்கை பெல்ட்டை அணியுங்கள். ஒவ்வொரு முறையும் முடிந்த அளவு வாகனத்தின் பயணம் செய்யும் அனைவரும் சீட் பெல்ட் உபயோகப்படுத்துவது நல்லது. போக்குவரத்து விதிகளைப் பின்பற்றுங்கள். வேகவரம்புகள், போக்குவரத்து சிக்னல்கள் மற்றும் அறிகுறிகளைக் கடைப்பிடிக்கவும். சாதாரண ரோட்டில் இருந்து ஹைவே ரோடுக்குள் போகும்பொழுது ப்ராப்பர் இண்டிகேஷன் கொடுக்க வேண்டும். லேன் மாறுவதாக இருந்தால் கண்டிப்பாக 50 அடி தொலைவிலேயே இண்டிகேஷன் கொடுக்க வேண்டும். சடன் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. முன்கூட்டியே கணித்து மெதுவாக பிரேக் அப்ளை செய்ய வேண்டும். இதனால் பின்னால் வருபவர்க்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது. கண்டிப்பாக அதிவேகம் ஓட்டக்கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுத்தால் வண்டி போகிறது என்ற காரணத்தினால் அதிவேகம் ஓட்டக்கூடாது. 80 இருந்து 100க்குள் தான் ஓட்ட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 100க்கு மேல் ஓட்டலாம் என்ற அறிவிப்பு பலகை இருந்தால் மட்டுமே நீங்கள் வேகமாக ஓட்டலாம். இல்லையென்றால் 80க்குள் ஓட்டினாலே முழு பாதுகாப்பு இருக்கும். காரோட்டும்பொழுது நமக்கு முன்னால் செல்லும் வண்டியையும் பின்னால் வரும் வண்டியையும் இடைவெளிகளை கண்டிப்பாக பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் அருகில் செல்லக்கூடாது. பாதுகாப்பான தூரத்தை வைத்திருங்கள். உங்களுக்கும் முன்னாலுள்ள காருக்கும் இடையே 2 முதல் 3 வினாடி இடைவெளியை பராமரிக்கவும். நம்முடைய பார்வைக்கு முன்னால் இருக்கும் வண்டியின் முழு டயரும் தெரிய வேண்டும். மிக நெருக்கடியான இடத்தில் முன்னால் இருக்கும் வண்டியின் பம்பர் வரை செல்லலாம், அதற்கு மேல் செல்லக்கூடாது. கவனச்சிதறல்களைத் தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும்போது எக்காரணம் கொண்டும் பாடல்கள் கேட்கக்கூடாது. முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். தொலைபேசியை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மிக முக்கியமான காலை மட்டும் பேசலாம். தேவைப்பட்டால் ஒழிய மொபைல் போனை உபயோகப்படுத்தக்கூடாது. இதனால் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் தவறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஹைவேயில் இருந்து சர்வீஸ் ரோடு வருவதற்கு 1 கிலோமீட்டர் முன்னாலேயே இண்டிகேட்டர் போட்டு லேனை மாற்றிக்கொள்ள வேண்டும். சர்வீஸ் ரோடு அருகில் வந்து சடனாக லேனை மாற்றக்கூடாது. இப்படி செய்வதால் பின்னால் வரும் வண்டிக்கு மிகவும் இடைஞ்சல் ஆகிவிடும். எங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வருகிறதோ, யூ டர்ன் எடுக்க வேண்டுமானாலும் ரோடின் ஓரத்தில் உள்ள சைன் போர்ட்டை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஹெட்லைட்டை லோ பீமில்தான் வைக்க வேண்டும். எதிரில் வண்டி வராத நேரத்தில் மட்டுமே ஐபீமை உபயோகப்படுத்த வேண்டும். அதிகமாக பணியிருக்கும் காலங்களில் ஐபீமை உபயோகப்படுத்தக்கூடாது. அதை நமது பார்வையை மட்டுப்படுத்தும். அதற்கென இருக்கும் பாக் விளக்கை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். சென்டர் மிரரை கண்கூசாத நிலையில் அட்ஜஸ்ட் செய்து வைக்கவும். எக்காரணம் கொண்டும் வளைவுகளில் முந்தக்கூடாது. தேவைப்பட்டால் ஒழிய வண்டிகளை முந்துவது தவிர்க்கவும். வேறு வழி இல்லாமல் ஒரு வாகனத்தை முந்த வேண்டுமானால் சரியாக இண்டிகேட்டர் கொடுத்து பின்னர் முந்தவும். சட்டதிட்டங்களை மதிக்காமல் நம்முடைய வாகனத்தை முந்தும் ஒரு வாகன ஓட்டியிடம் உங்கள் வீரத்தை காட்டாதீர்கள், அவருக்கு வழி விட்டுவிடுங்கள். அப்படி இல்லாமல் அவருடன் போட்டி போட்டு நீங்களும் வண்டி ஓட்டினால் உங்களுக்கு சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருங்கள். பாதசாரிகள், சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் எதிர்பாராத தடைகள் சில இடங்களில் பேரிகாட்டு போடப்பட்டு இருக்கும். முழுவதையும் கவனித்து எச்சரிக்கையாக ஓட்ட வேண்டும். மழைக்காலங்களில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்கும் பொழுது பள்ளம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆகவே மெதுவாக செல்ல வேண்டும். மழைக்காலங்களில் பிரேக் பிடிக்கும் நேரமும் வித்தியாசப்படும். பிரேக் அப்ளை பண்ணவுடன் வண்டி நிற்காது, சிறிது தொலைவில் சென்றுதான் நிற்கும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஓட்டும் கார் உங்கள் உயிரை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரின் உயிரையும் தாங்கி செல்கிறது, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போல வாகனத்தை பாதுகாப்பாக இயக்க வேண்டும். கார் ஓட்டுவது என்பது ரேஸில் ஓட்டுவது போன்றது இல்லை, அது பொறுப்பு மிக்க ஒரு கடமை. ஒவ்வொரு பயணத்திற்குப் பின்னும் திரும்பி வீட்டை அடைவது ஓட்டுநர் உடைய வெற்றி. இதை மிகுந்த கவனத்தில் கொள்ளுங்கள். நிதானமாக இருங்கள். மது, போதைப்பொருள் உபயோகப்படுத்தி ஒருபோதும் வாகனம் ஓட்ட வேண்டாம். வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். முதன்முதலாக ஹைவேயில் வண்டி ஓட்டுபவர்கள் கண்டிப்பாக இவைகளை பின்பற்றவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.